நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு, விருச்சக ராசி அப்படின்னோடனே ரகசியத்தின் ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் நீங்கள் அப்படியே பாதுகாப்பீங்க. என்ன தான் அடித்து கேட்டால் கூட அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்கள் நம்பியில் சொல்லியிருக்காங்க. உங்கள் நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சா அதை எவ்வளோ ஒரு சுமையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நம்பி ஒப்படைச்சிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் தாங்கி கொண்டு நடக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். பொதுவாகவே விருச்சக ராசி அப்படின்னாலே விசுவாசமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களை எல்லாருமே சில கூட இருந்தவங்க தேல் போல் கொத்துவீங்க, ஒரு வியாமல் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அந்த சில பேர் எல்லாருமே என்னையை பொறுத்தவரை சொல்கிறாந்தா புரிந்து கொள்ளாதவர்களே, உங்களை சுயநலமாக பயன்படுத்தினவர்களே உங்களை இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த 5ஆம் பார்வை தான் இருக்கிறதுலே குருவுடைய அற்புதமான விசேஷ பார்வை. ஸோ அந்த பார்வை இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக எல்லா விதமான கஷ்டத்தையும், எல்லா விதமான துரோகத்தையும், எல்லா விதமான போராட்டத்தையும் சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் நிம்மதி, சந்தோஷம், நிலையான தன்மை, தன்னுடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் குரு பகவான் கொடுக்க போகிறார். இவ்வளோ நாட்களாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க.
இந்த விஷயத்தை செய்யலாம்னு சொல்லி ஒரு 60 to 70% கரெக்டாக கொண்டு போயிருப்பீங்க. உங்கள் கூடவே இருந்தவங்க அதை காப்பி அடித்து அவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு டெவலப் ஆனவங்க எத்தனை பேரோ அப்படிங்கிறது உண்மை. ஆனால் யாருமே உங்களை உண்மையை சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னு வெளிப்படையாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஐடியா கொடுத்தா பல பேர் டெவலப் ஆகிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய சிந்தனை சிறப்படைய போகுது. உங்களுடைய முயற்சியில் பல வெற்றிகள் கிடைக்க போகுது. தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரித்து நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதாவது சொல்லுவோம்ல, வீழ்வேன் என்ன நினைப்பாயோ அப்படிங்கிற நபர்களிடம் எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பறக்கக்கூடிய தன்மை கிரக ரீதியாக ஏற்பட போகுது. யார் யாரெல்லாம் விருச்சக ராசி என்பர்களை உங்களுடைய லைஃப்பில் காதல் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இவ்வளவு நாட்களாக காதலில் கஷ்டப்பட்ட விருச்சக ராசி என்பர்களாக இருக்கட்டும், இல்லை காதல் பண்ணாமல் இனிமேல் தான் காதல் பண்ணி திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக காதலில் வெற்றி உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. விருச்சக ராசி என்பவர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கல, தன்னுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய வாழ்க்கை அப்படியே மறப்போகுது. உங்கள் குழந்தைகள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இவ்வளவு நாட்களாக உங்கள் பேரை சொல்லி வாழ்ந்த குழந்தைகள் இப்பொழுது உங்கள் குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய பேரை சொல்லி நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். இந்த காலகட்டம் உறுதியாக குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் விருச்சக ராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக சனி பகவானுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு குருவும் சனியும் இணைந்து திருமணத்தை முடித்து கொடுக்க போகிறாங்க. திருமண வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல புரிதல் இல்லாத தன்மையிலிருந்து அப்படியே மாறுபட்டு உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இனிமே தான் உங்கள் பார்ட்னருடன் ஒரு அன்னுன்னியமாக வாழக்கூடிய தன்மை, புரிதலுடன் வாழக்கூடிய தன்மைலாம் கிரக ரீதியாக ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.